ஹலோ கைஸ், நான் உங்க முகமது மாரி டேவிட். நம்ம சொசைட்டில பெண்களோட ஆடைகள் பத்தி நிறைய விமர்சனங்கள் இருக்கு. சொல்லப்போனா ஆண்கள் ஆடைகள் பத்தி அவ்வளோ பெருசா இல்லை. பட் பெண்கள் வந்துட்டு இப்படி ஆடை உடுத்துறாங்க, அப்படி இது பண்றாங்க, ரொம்ப வந்துட்டு ஆக்வர்டா இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. பட் வந்துட்டு ஆண்கள் உடுத்துற ஆடைகள் பத்தி யாருமே பெருசா விமர்சனம் பண்றது இல்ல. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, இதுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறத விட அதை புரிஞ்சுக்கிறது தான் ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் லிவிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட கருத்துப்படி இத பெண்களோட ஆடைகள் அவங்களோட மனப்பான்மை புரிஞ்சுக்கிறது மொத்தம் 2 வழி இருக்கு. அதுல ஒண்ணு, அவங்க கூட சுமூகமா பழகுறது. இப்போ நான் ஒரு ஆணுன்னா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட, என்னோட ஆண் நண்பர்கள் கூட எப்படி பழகுறனோ அதே மனப்பான்மையோட பெண்கள் கிட்டையும் பழகுறது. எந்த விதமான தப்பான கண்ணோட்டமும் இல்லாம அந்த தப்பான கண்ணோட்டத்தை மாத்துறதே அந்த பெண்கள் கூட பழகிறதா தான் இருக்கும். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு கொண்டு போகும். ஸோ இது வந்துட்டு நகர்ப்புறங்கள்ல வந்து ஒரு ஈஸியா இருந்தாலும் கிராமப்புறங்கள்ல வந்து அது வந்துட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா பார்க்கப்படுறது இல்லை. அதை நம்ம ஒன்றும் இது பண்ணிக்க முடியாது. பட் வந்துட்டு 2வது ஒரு வழி சொன்னீங்களே, அது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு புக் படிக்கிறது. இந்த புக் பேர் வந்துட்டு பெண்களின் ஆடை வரலாறும் அரசியலும். இதுதான் இங்க இது சொல்ல போனா இந்த பெண்களோட ஆடைகள் முழுக்க முழுக்க கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது வந்துட்டு அரசியல் ரீதியா தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக்கு உதவிகரமா இருக்கும். ஸோ இந்த புக்கை நான் இப்போ வரைக்கும் படிக்கல. பட் கொஞ்சம் ஒரு 2 பேஜஸ் இருக்கு. அதை பத்தி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஃபுல்லா படிச்சுட்டு உங்களுக்கு இதோட ரிவ்யூ சொல்றேன். உங்களுக்கும் இந்த புக்கை சஜஸ்ட் பண்றேன். பிகாஸ் அவங்கள அந்த ஆடைகள் அவங்களோட மனப்பான்மை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி புக்ஸ் ரொம்ப வந்துட்டு உதவிகரமா இருக்கும். ஸோ எல்லாரும் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே.